ஹாய்ங்க, குட் மார்னிங். இது வந்து செவ்வாய்க்கிழமை மார்கழி 1. ஸோ மார்னிங் 4 o'clockலாம் எழுந்திரிச்சு நான் வந்து விளக்கு போட்டுட்டு இன்றைக்கி கோவிலுக்கு போகலான் இருக்கேன். ஸோ அதுதான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பியாச்சுங்க. இது வந்து 5 o'clock ஆகிடுச்சு நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கே. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ காரில் தான் போகலான்னு பிளான். ஏன்னா பயங்கர பனி, 2 வீலரில் போக முடியாது அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் எங்கே போகிறோன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். அது வந்து 1 hour ட்ராவல். கார்லேயே டிராஃபிக் அன்றைக்கி கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் எங்களுக்கு ஒரு 40 minutes சம்திங் காமிச்சுது. பட் பார்த்திங்கன்னா அதை விட மோசம் என்னாச்சுன்னா, நாங்கள் வந்து பாடியில் இருக்கோம். ஸோ சிறுவாபுரி மாதாவரம் ரவுண்டானா கிட்ட போகும்போதே பயங்கர டிராஃபிக்கு. நான் காலைல ஏறினாவே எப்போதுமே ஃபஸ்ட்டு வந்து முருகர் சாங் தான் ப்ளே பண்ணுவோம். ஸோ அதை கந்த சஷ்டி கவசத்தை போட்டுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்படி பனி பெய்து பாருங்கள். அந்த ஒயிட்ரியாக இருக்கிறதெல்லாம், அந்த மிஸ்ட்டு மாதிரி இருக்கிறது எல்லாமே பனி தான். பயங்கர டிராஃபிக்கு. சரி, நாங்கள் சும்மா ஏதாவது வண்டி ஏதாவது நின்றுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 5 minutes ஆகுது, 10 minutes ஆகுதுன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 1/2 hour அங்கேயே ஆகிடுச்சு. மார்னிங்கே 5:30, 5:40 சம்திங் ஆகிடுச்சு. 5 o'clock கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்புனதுனால அப்படியே நாங்கள் பேசிகிட்டே போயிட்டுருந்தோம். இது என்னடா கிளம்பும் போதே இந்த மாதிரி ஆகுது. ஏன்னா சீக்கிரமாக எல்லோரும், நாங்கள் இன்ன வரைக்கும் சிறுவாபுரி போனதில்லை. ஸோ எல்லாருக்கிட்டேயுமே கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா, நைட்டே போய் ஸ்டே பண்ணிடணும், இல்லைன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டிராஃபிக்கில் தான் நாங்கள் நின்றுட்டுருந்தோம் பாருங்கள். நைட்டே போய் ஸ்டே பண்ணிடணும், இல்லைனா வந்து டிக்கெட் வேரியேஷன் இருக்குது. பொது தரிசனம் 50, 100, 1000 விஐபி தரிசனம் அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி தான் போய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி போயிட்டு வந்தால் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ போய் பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் போகிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ மார்கழி 1 வந்து நமக்கு நல்ல நாளாக இருக்குது, செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, போயிட்டு வந்துடலாம். ஸோ நாங்கள் ஒன்று வேண்டிட்டு போகிறோம், அதை வந்து எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு
சொன்னாங்க இந்த மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எந்த கோயிலுக்குமே இந்த மாதிரி கூப்பிட்டதில்ல. சரி அவங்க அவங்களே சொல்கிறாங்களே நம்ம இந்த டைமில் போயிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். ஸோ அந்த டைமில் ஃபுல்லாக 20 மினிட்ஸ் வந்து கந்த சஷ்டி கவசம் அதை ஆன் பண்ணிவிட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சிட்டு நாங்கள் வேறு வேல்பாடல் அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அது வரைக்குமே வந்து டிராஃபிக் வந்து கிளியர் ஆகலை. என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்தளவுக்கு டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிட்ட போயிட்டோம். அங்கே என்ன ஒரு பெரிய விஷயம்னா, கோவில்லேருந்து பார்க்கிங் வந்து கொஞ்சம் வந்து கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. ஏன்னா ஒன் வேன்றதுனால. அதுக்கப்புறம் வந்து பூ வாங்கிட்டு இவரை பற்றி சொல்லியே ஆகணும். இவர் ஒன்று சொல்லி எங்கள்கிட்ட வந்து பூவை வந்து சேல் பண்ணார். கோயில்கிட்ட போனீங்கன்னா பூவே கிடைக்காதுன்னு. பட் அந்த மாதிரி இல்லை, நாங்களும் நம்பி வாங்கிட்டோம். ஓகே, சாமிக்கின்றதுனால எங்கே வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனரியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஊர் சைடில் தான் கோவில் இருந்ததுனால அது நல்லாவே இருந்துச்சு. அது நல்லா என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. எங்கள் ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து வெளாங்காய் இருந்துச்சு, அதை ஏறி பறிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே கடைகள் அந்த மாதிரி நிறையாவே இருந்துச்சு. ஃப்ரூட்ஸு மெயினாக எக்கச்சக்கமான ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. கிழங்கு ஐட்டம், கீரை, எல்லா காய்கறியும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா வெரைட்டியுமே வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அது நேம் கூட ஒரு இதில் தெரியல, ஒரு 2-3 பழத்துக்கு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பூ மாலை வந்து ரொம்ப அழகாக சாமந்தியும் ரோஸையும் மிங்கிள் பண்ணி ரொம்ப அழகாக வந்து கட்டி வச்சுருந்தாங்க. இதுதான் கோவிலோட ஃப்ரண்ட்டு பக்கம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து தீபத்தை ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே அழகழகாக கண்ணுக்குட்டிங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா குளிருக்கு அடக்கமாக. ஸோ தீபம் வந்து நெருப்பு தானே, அந்த குளிருக்கு அடக்கமாக வந்து அவங்க வந்து அதுக்கு நல்லா கதப்பாக நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு நான் ஒரு 2 விளக்கு நெய் விளக்கு தான் வாங்கி போயிருந்தேன். எல்லாருமே அவங்கவுங்க விருப்பப்படி 6 விளக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. நான் வந்து ஒரு 2 விளக்கு கிட்ட தான் வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ அதில் அழகாக வந்து வச்சு கொடுத்தாங்க. நம்ம அர்ச்சனை வந்து உள்ளே பண்ணுறதில்ல, வெளியவே தான் 2-3 பேர் தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாங்க. அதனால் அர்ச்சனை வாங்கலை. சாமிக்கு பூவும் காருக்கு வந்து மாலையும் மட்டும் வாங்கிக்கிட்டோம். சரி கொடுத்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி விளக்கு போட்டுட்டு நிற்கிறப்போ பக்கத்துலேயே வந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அதாவது நான் வந்து நிறைய குவைட்ஸ் அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கேன். படித்ததில் வந்து நம்ம மேட்ச் பாக்ஸை ஏற்றும் போது தீக்குச்சியில் இருக்க கவனம் வந்து 2வது தீக்குச்சியில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தீக்குச்சியில் இருக்க கவனம் அதை வந்து 2வது 3வது போகாத வரையும் வச்சுக்கான்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி அமையில் எனக்கு 2 தீக்குச்சி வந்து அதுக்கு 3வது டைம் தான் நான் பற்ற வச்சேன். ஸோ அது ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. ஓகே, பார்த்துக்கலாம், என்னோடய தப்பு தான். ஆயில் கையோடு வந்து மேட்ச் பாக்ஸை டச் பண்ணி விளக்கு பொருத்தினேன். பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்தா இங்கே குளம் இருக்குங்க. குளத்துக்கு அந்த சைட்லேருந்து க்யூங்க. நாங்கள் ஒரு 7 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆகிட்டு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து 100 ருபீஸ், இந்த பக்கம் வந்து 50யும், இந்த பக்கம் வந்து பொது தரிசனமும். ஸோ நான் வந்து பொது தரிசனத்தில் தான் நின்னேன். இவங்க வந்து 100 போகலாம், 50ல் போகலாம் அப்படின்னாங்க. வேண்டாம் நம்ம பொது தரிசனத்தில் நின்று வெயிட் பண்ணியே சாமியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாமி எல்லாத்துக்குமே பொதுவானதாக நம்ம வெயிட் பண்ணியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு டைலாக்லாம் விட்டு பொறுமையாக நின்று பார்த்துட்டு போகலான்னா கிட்டத்தட்ட 1 hour 40 minutes ஆச்சு நாங்கள் சாமியை பார்க்க. ஸோ போகிற வழியை எல்லாமே விளக்கு, மாலை எல்லாமே வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா போன வீக் இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க பக்கத்தில் இருக்கவங்க. ஏன்னா அவங்க வந்திருக்காங்க இல்லையா, நாங்கள் புதுசாக தானே போயிருக்கோம், மார்கழி 1ன்றதுனால வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இது மேலே ஏறி தான் நம்ம வந்து போகணும். மேலே ஏறிட்டு கீழே இறங்கி உள்ள கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது. அந்த க்யூ தான் கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்துச்சு பொது தரிசனத்தில். இந்த பக்கம் உள்ளே இருக்கிறதான் கிட்டத்தட்ட ஒரு 6 or 7 இருக்கும். இப்படி ஜிக்ஸாக் மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு. பட் நிற்காமல் ஒரு 2 minutes 3 minutes அந்த மாதிரி தான் நின்றுருப்போம். அதிகளவு நிற்கல. பட் அதுக்கே வந்து 1 hour 40 minutes ஆச்சு. இன்னும் ரொம்ப நேரம் நிற்க வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப டிலே ஆகி ரொம்ப லேட்டாக இருந்திருக்கும். ஓரளவுக்கு நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். என்ன வருத்தம்னா, சாமின்னா எல்லாத்துக்கும் பொது தான். அது ஏன் வந்து இத்தனை வெரைட்டியில் வந்து தரிசனம் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு சாமியை வச்சு நல்லா இது பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு ஒப்பீனியன். ஸோ
ஸோ மற்றபடி நம்ம மக்களும் தப்பு பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அந்த டேங்க்கு இது மேலே எவ்வளோ பாட்டிலுங்க, எவ்வளோ குப்பைங்க. ரொம்ப ஒரு டஸ்ட்பின் இருக்க வேண்டிய இடத்துல போயிட்டு குப்பை போடுறதில்ல. நம்மளும் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறோம். அதை வந்து நம்ம வந்து குறைச்சிக்கிட்டா ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து உள்ள என்ட்ரன்ஸ், அதுக்குள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ உள்ள மேலே பெயிண்டிங்ஸ்லாம் இது வந்து பாலசுப்ரமணியன், அதனால் குழந்தை வடிவத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சு. என்ன எனக்கு ஒரு வருத்தம்னா, ரொம்ப வந்து சாமியை ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். உள்ளே தான் அதுக்குள்ளே தான் இருந்து நம்ம வந்து பார்க்கணும். ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டோம். கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்ததுனால வருத்தமாக இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. பார்ப்போம். இன்னும் நாங்கள் ஒரு வாரம் வந்து வீக் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பார்ப்போம் கடவுள் வந்து எங்களை எந்த வாரத்துக்கு வந்து எப்படி கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம என்ன தான் கடவுள்கிட்ட போய் வேண்டி கேட்டுக்கிட்டாலும் அதுக்கேற்ற எஃபெக்ட் நம்மளும் போடணும். அப்போ தான் வந்து ஒரு செயலை கடவுள் வந்து நிறைவேற்றி கொடுப்பாருன்னு என்னோடய ஹோப். நமக்கு உறுதுணையாக நிற்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு வழி நடுக்க வந்து டிஃபன் கடை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ வயசான தாத்தா பாட்டி 2 பேர் கடை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து சரி சாப்பிட்டு போயிடலாம். ஆல்மோஸ்ட் டைம் வந்து 8:45 அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு நாளுக்கு ஒரு பிளேட் இட்லி வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கு முன்னாடியே மோர் குடித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு புளிப்பும் இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு மோர் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டிஃபன் சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ டிஃபனும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் டிஃபன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒரு 3 இட்லி மட்டும் வாங்கிக்கிட்டேன். அவங்க 4 இட்லி ஒரு வடை வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இதுதான் நாங்கள் கார் பார்க் பண்ணியிருக்க இடம். ஸோ இதை வந்து நான் முன்னாடியே சொல்லலான் இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃப்ளாட்ஸ், ஓகேங்களா. இதை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து கார் நிறுத்துறதுக்காகவே வந்து அந்த ஃப்ளாட்ஸை வந்து விட்டுருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். இது எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. பட் எவ்வளோ கார் பாருங்கள். ஆக்சுவலி இது நாங்கள் கிளம்பும் போது நாங்கள் வரும்போது ஏகப்பட்ட கார் இருந்தது. அந்த இடத்துல கொஞ்சம் காலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ நான் வந்து ஒரே ஒரு முருகன் போட்ட கேலண்டர் மட்டும், ஃபோட்டோ போட்ட கேலண்டர் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். வேறு எதுவும் கோவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணல. அதுதான் முன்னாடி முன்னாடி. ஸோ நாங்கள் அப்படியே கிளம்பி ஒரு 11 o'clock சம்திங் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கவிஞர் ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.